வணக்கம். ஜீரோதாவுடைய கோஃபவுண்டர் மிஸ்டர் நிக்கில் காமத் அவர்கள் ரீசெண்டா வேர்ல்டுல பாப்புலரா இருக்கிற மக்களை இன்டர்வியூ மாதிரி எடுத்து அவரோட சேனல்ல வீடியோ போட்டிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு பில்கேட்ஸ், இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், இந்த மாதிரி பாப்புலரான மக்கள் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி அதை வீடியோ அவரோட சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வேர்ல்டுலயே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரனர், அதே போல இன்னோவேட்டர் எலன் மஸ்க் ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேல அந்த இன்டர்வியூ இருந்தது. எனக்கு தெரிஞ்ச எலன் மஸ்க் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு நபருக்கு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகங்கள் இல்லை. உங்களுக்கு இருந்தா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க, அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க யாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நாங்க புரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னரா தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். நீங்க ஜீரோதா வெப்சைட் போங்க, எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய வெப்சைட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் தேவையான பயனுள்ள கண்டென்ட் பிளாக்ஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கூகுள்ல ஜீரோதா கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி பிரான்ச் ஆஃபீஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு உண்டான ரெவ்யூ கூகுள் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கலாம். ஜீரோதாவோட எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்காக ஜீரோதாவால் அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்னர் நாங்க தான். ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்டோ ஜீரோதாவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா எங்களுக்கு கூப்பிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. அபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னர் யார், வெப்சைட்ல யார் லிஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. சரி, நிக்கில் காமத் அப்புறம் எலன் மஸ்க் அவங்க பேசின அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது. ஆனா இந்தியாவில் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஷார்ட்டா இதை விட நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல இந்தியாவுடைய பிசினஸ் growth எப்படி இருக்கு, ஏஐ எப்படி இருக்கு, ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு, வாழ்க்கையில நாம முன்னேறத்துக்கு இவங்க 2 பேரும் கொடுத்த சில முக்கியமான டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓனா பார்ப்போம். இதுல எலன் மஸ்க் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதிய ஐடியாக்களை முயற்சி பண்றதுல பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உலகமே மாற்றத்துக்கு உண்டான முதல் படியில தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. எக்ஸாம்பிளுக்கு அவருடைய டெஸ்லா நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது எலக்ட்ரிக்கல் கார் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதுல அவரு முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணி காமிச்சாரு. அதே போல ஸ்பேஸ் எக்ஸ் அதுலயும் பிரைவேட் ராக்கெட் கம்பெனி எப்படி வெற்றி அடைய போகுது அப்படின்னு எல்லாரும் சொன்னதா சொல்லியிருந்தாங்க. அதுலயும் அவர் வெற்றி அடைஞ்சு காட்டினாரு. இப்ப நியூரோ லிங்க் மாதிரி பிரைன் சிப்லாம் டவுட்லேயே மக்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதனால இந்த விஷயத்துல ஒரு ரொம்ப முக்கியமா சொல்றது, புதிய ஐடியாக்களை முயற்சி பண்றதுல பயப்படவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து நிக்கில் காமத் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் நம்ம ரியலிஸ்டிக் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா உதவும். எக்ஸாம்பிளுக்கு இந்தியா இப்ப வேகமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா முன்ன வாங்குற மார்க்கெட்ல இருந்து இப்ப கொடுக்குற மார்க்கெட்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முன்ன நிறைய ஃபாரின் ப்ராடக்ட்ஸை இந்தியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இந்தியன் ப்ராடக்ட்ஸை வெளிநாட்டு மக்கள் உலகம் பூரா பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எக்ஸாம்பிளுக்கு அவரோட நிறுவனமா இருக்கக்கூடிய ஜீரோதா, அப்புறம் ஜொமேட்டோ, ஓலா, ஓயோ இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் இப்ப எல்லாரும் பயன்படுத்துறது அவர் மேற்கோள் காமிச்சு சொல்லியிருந்தாரு. அவருடைய பெரிய நம்பிக்கையா இன்னும் சில வருடங்கள்ல இந்தியா வேர்ல்டு எக்கனாமியில டாப் 3க்குள்ள இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இங்க நிறைய யங் பீப்புள் நிறைய ஸ்கில்லோட அண்ட் நிறைய டிஜிட்டல் growthஓட அதே போல என்டர்பிரினர் மைண்ட் செட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அது இந்தியாவோட ஃபியூச்சருக்கு உதவும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து ஏஐ, அதை பத்தி 2 பேருமே அவங்களோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதுல 2 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏஐ பத்தி எலன் மஸ்க் சற்றே கவலை அளிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்தாரு. அது நல்ல முறையில் பயன்படுத்தினா நல்லா பயன்படும், அதே போல அது தவறான காரியங்கள் பயன்படுத்தினா அதே தீயவைகள் விளைவிக்க கொண்டுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உண்டான ரெகுலேஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நிக்கில் காமத் இந்த ஏஐ பத்தி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சொல்லியிருந்தார். ஏஐ சில வேலைகள் எடுத்துக்கும், ஆனா புதிய வேலைகள் கொடுக்கும், ஸ்கில்ஸ் புதிய ஸ்கில்ஸை கொடுக்கும், புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப முக்கியமா ஏஐ மக்களுடைய வேலைகளை மக்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனா அந்த ஏஐ வச்சுட்டும் நம்மளாலையும் வளர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஏஐயை பத்தி நாம பயப்பட தேவையில்லை, நாமளும் அதை கற்றுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு 2 பேருமே அவங்களுடைய சக்சஸ் டிப்பை கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்ப்போம்.
ஸோ எலன் மஸ்க் அவர்கள் வந்து கடினமான உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் எந்த விஷயத்தையும் நம்ம பயப்படக்கூடாது, துணிஞ்சு செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு விடாமல் நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் தினமும் வந்து 16 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருந்தாரு. பட் அவரோட எக்ஸாம்பிள் நம்ம ஃபாலோ பண்ண வேணும் அவசியம் இல்லை. அவரோட மெசேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளோட லைஃப்பை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் டிப் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ நிக்கில் காமத்தோட அட்வைஸை நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம். அவர் சிம்பிள் ஐடியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. பெரிய சக்ஸஸ்க்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கட்டாயமாக காலேஜ் டிகிரி வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. தினமும் நம்ம 1% இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரே வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் தான். ஆனால் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஜீரோதாவுடைய ஃபவுண்டராக வந்து இருக்காரு. ஜீரோதா உருவாக்குனதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து இருக்குது. அவரோட மெசேஜா ஸோ எல்லாரும் வந்து கற்றுக்கிறதுல ஆர்வம் வந்து இருக்கணும். எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிக்கலாம். அந்த விஷயத்த கற்றுக்கிட்டு முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 2 பேருமே இந்தியாவை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன பாசிட்டிவாக சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்ப்போம். எலன் மஸ்க் வந்து இந்தியா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிற ஒரு டெக் ஹப் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. எலன் மஸ்க் வந்து இந்தியா மேலே ஒரு பெரிய வந்து பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டெஸ்லா அண்ட் ஸ்டார்லிங்க்கு, ஸ்பேஸ் எக்ஸ் பார்ட்னர்ஷிப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே வந்து நிக்கில் காமத் வந்து இந்தியாவுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அதாவது நாம் கற்றுக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 வருஷத்தில் இந்தியாவோட காலம் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா டெக்னாலஜி யூத் மக்கள் இவங்கெல்லாம் சேரும்போது மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதில் அந்த இன்டர்வியூவில் இருந்து முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்து உங்களுக்காக சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதே போல் பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங் தகவல் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்காக வீடியோ கொடுக்க காத்திருக்கேன். எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸ் இருக்கும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.